ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவில்லை என்பதுதான் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தனி நீதிபதி சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணையின் முடிவில் தற்பொழுது அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தடை விதிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வரும் 21ஆம் தேதிக்கு இந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். இந்த வழக்கின் ஆரம்பத்திலிருந்து முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள், இந்த தீர்ப்பின் முழு பின்னணி பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஜய் தன்னுடைய கடைசி படம் என கூறி நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் படத்துக்கு கடந்த 6ஆம் தேதி வரைக்கும் இந்த படத்துக்கு சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் என்பது வழங்கப்படாமல் இருந்தது. இதனால இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுல ஏற்கனவே 22ஆம் தேதி டிசம்பர் 22ஆம் தேதி இந்த படத்துக்கு UASD சான்றிதழ் கொடுக்கலான்ற ஒரு முடிவை எடுத்த நிலையில படத்துக்கு எதிராக குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மறு ஆய்வுக்கு அனுப்பின உத்தரவை ரத்து செய்து மறு ஆய்வுக்கு அனுப்பினது தவறு. அதனால படத்துக்கு ஏற்கனவே தீர்மானித்தபடி இந்த சான்றிதழ் என்பது வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி CP ஆஷா விசாரித்தாங்க. அப்போ இந்த பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், மறு ஆய்வு செய்யறதுக்கு அனுப்புறதுக்கு தலைவருக்கு அதிகாரம் இல்லை, அதாவது சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த படத்தை பார்வையிட்டு ஆய்வுக்குழு இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கலான்ற ஒரு முடிவை எடுத்திருக்கு. அதுவும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரே ஒரு உறுப்பினர் புகார் அளித்தா இருக்கிற காரணத்துக்காக இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனா சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தன்னுடைய வாதத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள்ல ராணுவ லட்சணைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அதற்கு இந்த சம்பந்தப்பட்ட துறைகளுடைய முன் அனுமதியை பெற வேண்டும். அது மாதிரி எதுவும் பெறல. அது மட்டும் இல்லாம படத்துல சில காட்சிகள் மத ரீதியாக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற வகையில அமைந்திருக்கு. அதனால இந்த படத்தை அந்த அது சம்பந்தமான ஆட்சேபனைகளை சென்சார் குழு பரிசீலிக்கலன்றதுதான் அந்த உறுப்பினருடைய புகாரா இருக்கு. அதனால இந்த படத்தை நாங்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிக்கிறோம். இது மாதிரி மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புறதுக்கு சென்சார் போர்டு தலைவருக்கு முழு அதிகாரம் இருக்குது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்குல இன்றைக்கு காலையில தீர்ப்பளித்தாங்க. தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்துக்கு ஏற்கனவே UA சான்று வழங்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு படத்தை ஆய்வு செய்த குழு உறுப்பினர் புகார் அளித்தார்க்காக இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனா அதனால அந்த மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ததாகவும் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி CP ஆஷா இன்னைக்கு காலையில பிறப்பித்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்புல உடனடியாக தலைமை நீதிபதி அமர்வுல ஒரு மேல்முறையீடானது முன்வைக்கப்பட்டது. அந்த முறையீட்டுல தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த மேல்முறையீட்டு வழக்கை உடனடியாக அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவங்க உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க காரணத்தினால அவசர வழக்காக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த மனு தாக்கல் செய்ய நடைமுறைகள்லாம் முடிவடைந்தால் இந்த பிற்பகல் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில இன்றைக்கு மாலையில இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல தான் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த உடனடியா மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. அதற்கு சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆவணங்களை தாக்கல் செய்ய தனி நீதிபதி உத்தரவிட்டாரு. ஆனா நாங்க பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டோம். பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காம எங்களுக்கு நியாயமாக பார்த்தா அந்த அவகாசத்தை வழங்கிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த மனுவையை பரிசீலிக்க வேண்டும். ஆனா அது மாதிரி அவகாசம் வழங்காம இந்த மும்பை அலுவலகத்திலிருந்து பெற்ற அந்த புகாரை பெற்று சமர்ப்பிக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில இன்னைக்கு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை மறு ஆய்வு செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கையே பட நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்படாத நிலையில அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு இந்த உத்தரவு பட நிறுவனத்துக்கும் மறு ஆய்வு செய்யறதுக்கு அனுப்புறோங்கிற உத்தரவு பட நிறுவனத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது.
அந்த உத்தரவை எதிர்த்து எந்த வழக்கையும் பட நிறுவனம் தாக்கல் செய்யல என்று வாதிடப்பட்டது. பட நிறுவனம் தரப்புல ஏற்கனவே முடிவு செய்த பிறகு மறு ஆய்வு செய்ய முடியாது, மறு ஆய்வுக்கு உறுப்பினர் அனுப்பிய உத்தரவு தவறு, அந்த வகையில தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கக்கூடாது, அப்படி தடை விதித்தால் வெறும் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு வாதத்தை பட நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்பட்டது. தலைமை நீதிபதி குறுக்கிட்டு சொல்லும்போது சென்சார் போர்டு பதிலளிக்கிறதுக்கு அவகாசம் வழங்கியிருக்க வேண்டாமா, அதன் பிறகு அவகாசம் வழங்காம இந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த படத்துக்கு சான்று பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் வெளியீட்டு தேதியை அறிவித்தது ஏன், பொதுவா சென்சார் சான்றிதழ் பெறுவதற்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்குது, அதற்கு நீங்கள் பொறுமையா காத்திருக்க வேண்டும், அதை விடுத்துவிட்டு நீதிமன்றத்துக்கு ஏன் அழுத்தம் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பினார்கள். குழு உறுப்பினர் புகார் அளித்திருக்காரு என்ற ஒரு வாதம் பட நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்பட்ட போது அதெல்லாம் இந்த வழக்குல வாதத்திற்கு உரிய விஷயம். அதனால இப்போதைய நிலையில இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கிறோம். மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க பட நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 21 தள்ளி வைக்கப்படுகிறது என்று 3 வரிகள்ல நீதிபதிகள் தங்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோல போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார்.